நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுதான் 21 நாள் மந்திர விரதத்தோட முறைகள். என்ன? அதனால எல்லா ஆண்களும் 21 நாட்களுக்கு இதுக்கு ஒத்துழைச்சி இந்த விரதம் நிறைவேற உதவணும். பெண்கள் மந்திரம் சொல்லணும், அப்புறம் ஆண்கள் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்யணும். அதுலயும் குறிப்பா சமைக்கிறது, அப்புறம் அம்மா மனைவி மகளுக்கு அவங்க கையால சாப்பாடு ஊட்டணும். அது மட்டும் இல்ல, ஒருவேளை அவங்க உண்ணா நோம்பும் இருந்தாகணும். அப்பதான் இந்த மந்திரம் வேலை செய்யும், அதோட பலனும் கிடைக்கும். இவர் என்ன சொல்றாரு மகாராஜா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விரதத்தை நாம கேள்விப்பட்டதும் இல்ல, யாரும் செஞ்சதும் இல்ல. மகாராஜா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலைமை வந்ததில்ல, நாம கேள்விப்பட்டதில்ல. ஆனா இருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான் குருவே. நான் உங்களை ஒண்ணும் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு பண்ண விருப்பம் இல்லைன்னா பண்ணாதீங்க. ஆனா எதுக்கும் ஒரு தடவை குருமாதாவை பாருங்க, அப்புறம் உங்களை வாழ்க்கை முழுக்க இப்படியே நீங்க ஏத்துக்கோங்க. என்ன? சௌதாமினிய தாடி மீசையோட என்னால கண்டிப்பா பார்க்க முடியாது. பண்றேன், கண்டிப்பா பண்றேன் மகாராஜா. விரதத்தை கண்டிப்பா முழுசா பண்றேன், என்ன நம்புங்க. பண்ணுங்க குருவே, நீங்க அப்படியே பண்ணுங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் மகாராஜா. ஆமா. என்ன இது வெறும் ஆம்னா? ஆமாண்ணா, அது மகாராஜா. நீங்க மகாராஜா தான், ஆனா நீங்களும் மனுஷன் தானே. அப்புறம் உங்க 2 மகாராணிகளோட தாடியும் மீசையும், இதுக்கு இந்த ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு மகாராஜா. அப்படின்னா சரி, அப்படியே பண்ணிடலாம் ராமகிருஷ்ணா. சரியா? நானும் இனி ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி, ஒரு நல்ல குடும்ப தலைவன் மாதிரி என் மனைவிகளுக்கு சேவை செய்யறேன். இது வரைக்கும் வாழை பிடிச்ச என் கையால இனி இவங்களுக்கு என்னோட கையால சமைச்சும் போடுறேன், அப்படியே ஊட்டியும் விடுறேன். அப்படியே பண்ணுங்க மகாராஜா, அருமை. இனி 21 நாட்களுக்கு அப்புறமா எல்லாரும் இங்க திரும்ப ஒண்ணு கூடலாம். ரொம்ப நல்லது. மணி, இன்னைக்கு முதல் தடவையா ஒண்ணு நடக்க போகுது. குருஜி கிட்ட இருந்து கிடைக்க போற விஷயம் நேரா நம்ம காதுக்குள்ள இல்ல, கீழையும் இல்ல, வாய்க்குள்ள போக போகுது. அடமடையா, நம்ம குரு எப்பவுமே நம்மள திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அது நேரா நம்ம காதுக்குள்ள தானே போகும். சில நேரம் அவர் நம்மள அடிப்பார்ல, அது காதுக்கு கீழே போயிடும். இன்னைக்கு முதல் தடவையா இவரு சமைக்கிறாரு, அது நேரா வாய்க்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போயிடும். குருஜி, விரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. இன்னும் கொஞ்சம் நிறையவே பண்ணுங்க, கொஞ்சம் சுவை அதிகமாவும் பண்ணுங்க, நாங்களும் சாப்பிடணும்ல. என்னடா சொன்ன? நான் உங்க குரு, நீங்க என்னுடைய சிஷ்யர்கள். ஆனா இது சமையல் கட்டு, நீங்க தான் சமையல்காரரு. குருஜி, நாங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? உங்களுக்கு சமையல் கத்து கொடுக்க. அப்போதானே நீங்க சுவையா சமைச்சு கொடுப்பீங்க, நாங்க அதை சாப்பிடுவோம். குருஜி, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ரொட்டி. ரொட்டியா? இதை எப்படி பார்த்தாலும் ரொட்டி மாதிரியே தெரியல, நாட்டோட வரைபடம் மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட ரொட்டிய சாப்பிடறதுக்கு பதிலா சௌதாமினி தேவி பட்னியாவே கிடக்கலாம். நீ சரியா சொன்ன. இந்த ரொட்டியை நான் வருணமாலாக்கு கொடுப்பேன். சௌதாமினிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், வட்ட வட்டமா பண்ணுவேன். கண்டிப்பா பண்ண போறேன். லாமா, இப்போது கை நிறைய மஞ்சள் தூள் போகுது. கை நிறையவா? குண்டப்பா, கூட்டோட நிறமே ஒரு மாதிரி இருக்கே. வந்துடலாமா? கண்டிப்பா சீக்கிரம் வந்துடும். இப்ப கொஞ்சம் மல்லி இலையும் மிளகாவும் போடு, அப்புறம் பாத்து கூட்டு அருமையா இருக்கும். ஏய் குண்டப்பா, கூட்டோட நிறம் திரும்ப ஒரு மாதிரி இருக்கே.
பார்க்கவே விசித்திரமா இருக்கு. செஞ்சு வச்சதை சாப்பிடுறது ரொம்ப சுலபலாமா, ஆனா அது செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பார்த்துட்டு இருக்கலாமா, தக்காளிய போது. சரி, இப்ப இதையும் போது, அப்பதான் அது போது, அப்பதான் இதையும் போது, இதுவும் போது. என்னடா இத போடு அத போடு இத போடுன்ற? உனக்கு சமைக்க தெரியுமா? யாருக்காவது எப்பயாவது உதவி பண்ணிருக்கியா? இல்ல, இப்பதான் உனக்கு தானே உதவி பண்ணேன். அப்படியா? லமா வித்தது நான் உன்னோட சின்ன வயசு நண்பன்ல. சின்ன வயசு நண்பனா? உன்ன சீக்கிரம் ஓடிங்கிறது. போய் காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வா. இப்ப நான் எப்படி பண்றேன்னு பாரு. போ. மகாராஜா, நீங்க என்ன யோசனை பண்றீங்க? இல்ல மந்திரியாரே, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் சமையல் அறைக்குள்ளேயே நுழைஞ்சதே இல்ல. சமையலை பத்தி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. மகாராஜா, நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு காய்கறிய எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி தர போறேன். வாங்க மகாராஜா, வாங்க. இங்க பாருங்க மகாராஜா. மகாராஜா, இத பாத்தீங்களா? இத நீங்க எதிரிகளோட படையா நினைங்க. எதிரிகளோட படையா? வெட்டுங்க மகாராஜா. ஆரம்பிங்க மகாராஜா. மகாராஜா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க மந்திரியாரே? எதிரியோட படையின் தானே, அதனால தான் நான் இதை தாக்கிட்டேன். இது எப்போ திருப்பி தாக்கும்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். மகாராஜா, நீங்க இருக்கீங்களே. மகாராஜா, மகாராஜா, இப்போ இன்னும் கொஞ்சம் காய்கறி அதுல போடுங்க. இல்ல மந்திரியாரே, எனக்கு தெரிஞ்சு மகாராணிகளுக்கும் எனக்கும் இதுவே போதும்னு தான் நினைக்கிறேன். மகாராஜா, போதும்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. அதை சாப்பிட்றவங்க தான் முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்ல, நான் என்னோட வீட்டுக்கும் இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போகணும்ல. மகாராஜா, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க கையால சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்ற யோகம் இனி எனக்கு எப்ப கிடைக்கும்னே தெரியாதே. இப்படி ஒரு ஆசையா? ஆமா மகாராஜா. அருமை மந்திரியாரே. இந்தாங்க மகாராஜா. என்ன இது? சரி 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 சரி. ராமா, உன் கவனம் எல்லாம் மந்திரத்துல தான் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இரு, உனக்கும் சாப்பாடு கிடைக்கும். மந்திரத்தை சொல்லு. குண்டப்பா மட்டும்தான் என் பசிய பத்தி கவலைப்படுறான். குடு குடு குண்டப்பா. தண்ணி தண்ணி தண்ணி. அம்மா ஒண்ணு இல்லையே. சாரதா, நீ உனக்கு எப்படி முதல்ல சமைக்கணும்னு சொல்லிக் கொடு. என்ன போடணும் என்ன போடக்கூடாதுன்னு. இவ சோம்பேறிதான், ஆனா சீக்கிரமா கத்துப்பான். சுவாமி, நான் வாயால தான் சாப்பிடுவேன், மூக்கால இல்ல. வருணமாலா, உன்னோட மீசை இருக்குல்ல, அது காட்டுல வளர்ந்த செடி மாதிரி. அந்த புதர் செடிக்குள்ள உன் வாயை தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?
அதுக்கு நான் என்ன செய்ய? நான் என்னம்மா பண்றது? தனிமணி வந்துட்டோம். இங்க வாங்க. இவ யாரு? எங்களோட அன்பான குருமாதா. அமைதிங்க. இல்ல மதிங்க. குரு மாதான்னா தாய்க்கு சமானம். நான் கிளம்புறேன். என்னோட பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்ல. அதான் எங்களுக்கு தெரியுமே. தரிசனம் கொடுக்க போறீங்களா இல்ல தரிசனம் பண்ண போறீங்களான்னு. மெதுவா பேசுறா முட்டாள். அவ பசியோட இருப்பா. நாங்களும் தான் பசியா இருக்கிறோம். பசி போச்சா? சுவாமி, இப்ப நீங்க எனக்கு சுலபமா ஊட்டி விடலாம். வருணமாலா, இங்க பாரு, நம்ம பசங்க உனக்கு ஊட்டி விடுவாங்க. இங்க பாருமா, என்னுடைய பக்தர்களை தினமும் சந்திக்கிறது தான் என்னுடைய பழக்கம் ஆயிடுச்சு. உனக்கு நல்லாவே தெரியும்ல, என்னுடைய கடமை தான் எனக்கு உயிர் மூச்சு மாதிரி. நான் இப்போ என் தர்மத்தை நிறைவேற்ற போறேன். கண்டிப்பா சுவாமி, நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். நான் வந்துட்டு இருக்கேன் சௌதாமினி. என்னங்க? அதாவது நான் கிளம்பிட்டேன் பக்தர்களே. இப்படி போறோம் பாருங்க, நல்லாவே இருக்க மாட்டான். குருமாதா, நாங்க உங்களுக்கு ஊட்டுறோம். நாங்க ஊட்டி விடுறோம். சரி. இந்தா. ஐயோ, எனக்கு ஊட்டுங்க. சரி குருமாதா, ஊட்டுறோம் ஊட்டுறோம். மகாராஜா, இன்னைக்கு நீங்க முதல்ல எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க. அது மூலமா நீங்க என்னதான் அதிகமா விரும்புறீங்கன்னு நிரூபணம் ஆயிடும் மகாராஜா. இல்ல மகாராஜா, முதல்ல எனக்கு ஊட்டி விடுங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. ஆனா என்னோட இந்த பிரச்சனைக்கான தீர்வு அந்த ஆதி சிவன் கிட்ட கூட இல்ல. இப்படியே போனா யாருக்கும் சாப்பாடு ஊட்ட முடியாது. இவங்க 2 பேருமே பட்னியா இருக்க வேண்டியதுதான். மகாராஜா, நான் தான் பெரியவ, எனக்கான மரியாதையை கொடுங்க. மகாராஜா, நான் சின்ன மகாராணி, என்னோட ஆசையை தான் நீங்க நிறைவேற்றணும். சரி. பெரிய மகாராணி, சின்ன மகாராணி, இப்ப நான் சாப்பாட ஊட்ட ஆரம்பிக்க போறேன். நீங்க தயாரா? ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. 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 ஓம் ஸ்ரீ மாத்ரே இன்னையோட 21 நாள் விரதம் முடிய போகுது. அம்மா, சாரதா, குண்டப்பா. பாரு வருணமாலா, அதிசயம் நடந்துருச்சு மகாராஜா, அதிசயம் நடந்துருச்சு. இந்த 21வது நாள்ல அதிசயம் நடந்துருச்சு. உண்மைதான் மந்திரியாரே, உண்மைதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு அந்த மந்திரத்தை கத்து கொடுத்த சித்தர் யாருன்னு சொல்லுங்க. அவருக்கு நான் மரியாதை செய்யணும். நிச்சயம் அவரை சந்திக்கணும். அவரோட பேர் என்ன? மகாராஜா, அவருக்கு எந்த பேரும் கிடையாது. பேர் இல்லையா? இது எப்படி சாத்தியம்? குருவே, சித்தரே இல்லாதப்ப பேரு எப்படி இருக்கும்? அவருக்கு பேரே இல்லைன்னா அப்ப இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? மகாராஜா,
எந்த மாய மந்திரமும் கிடையாது. அம்மாவுக்கான சிறந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹதான். அம்மாவுக்கான மந்திரத்தால எல்லா பெண்களுடைய தாடியும் மீசையும் போயிடுச்சா? மந்திரத்தால போகல மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்ல வரத தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, நான் 4 நாள் வெளியில போயிருந்தேன்ல, அப்ப சின்ன மகாராணி திருமல் அம்பாவோட அப்பாவை சந்திச்சேன். அப்ப நான் உன்னை கேள்விப்பட்டு ரொம்ப அதிசயப்பட்டேன். அப்பா என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா? ராஜா, இதுக்கு முன்னாடி அவர் தலையில முடியே இல்ல. அப்ப நான் ஆர்வ கோளாறுல உங்க தலையில தான் முடி வளர்ந்துருச்சேன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அவருடைய மகள் திருமலம்பா செஞ்ச வேலையால முடி திரும்ப வளர்ந்துச்சான். ஆனா அந்த முடி ரொம்ப நாள் இல்லையா. கஷாயத்தோட சக்தி போனதுமே தாடியும் மீசையும் போயிடுச்சா. அது சரி ராமகிருஷ்ணா, நீங்க எதுக்காக இத முன்னாடியே என்கிட்ட சொல்லல? பெண்களை எப்படி சமாதானப்படுத்துறது? அவங்க சாக துணிஞ்சிட்டாங்களே. மரணத்தை தவிர அவங்க வேற எதை பத்தியுமே யோசிக்கவே இல்ல. அவங்க எப்படி பொறுமையா இருந்திருப்பாங்க? அது ஆமா மகாராஜா, இந்த விஷயம் சரிதான். இந்த பெண்களுக்கு பொறுமை முக்கியம்தான். மன்னிச்சிருங்க. சரி, அப்புறம் மந்திரம் எதுக்கு? மந்திரியாரே, பெண்களுடைய கவனத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்துறதுக்கு மந்திரத்தை தவிர வேற என்ன இருக்கு? மந்திரம் சொல்றதுனால நன்மைதானே நடக்கும், கெட்டது நடக்காதே. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா இப்படிப்பட்ட மனநிலையில அவங்க திரும்ப திரும்ப சந்திச்சுக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனை இன்னும் கண்டிப்பா அதிகமாக தானே செய்யும். அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமை. நீங்க ஏன் ஆண்கள் எங்க எல்லாரையும் உண்ணாவிரதம் இருக்க சொன்னீங்க சொல்லுங்க? எங்களெல்லாம் சமைக்க ஏன் சொன்னீங்க சொல்லுங்க? எங்களை விடுங்க, ஆனா நீங்க மகாராஜாவையே சமையல் கட்டுக்கு அனுப்பிட்டீங்க. ஆமா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தண்டனைய கொடுத்தே ஆகணும். குருவே, நன்மை செய்யறதுக்கு தண்டிக்க மாட்டாங்க. நன்மையா? இதுல என்ன நன்மை இருக்கு? நன்மை என்னதான் இருக்கு சொல்லுங்க? ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லது தானே? உடம்புக்கு நல்லதான். அது உண்மைதான் மகாராஜா. 21 நாள் விரதம் இருந்ததுனால என் உடம்பு இழைச்சு உறுதியாவும் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் மகாராஜா, எனக்கு 10 காளைகளோட சக்தி இருக்கு. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் மந்திரியாரே. அதுக்கப்புறம் ஏன் சமைக்க சொன்னு கேக்குறீங்களா? நாம சமைக்கிறதும் ஊட்டி விடுறதும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையையும் அன்பையும் வெளிப்படுத்துது. நம்மளோட மனைவிகளும் தாய்மார்களும் காலம் முழுக்க சமைச்சு போடுறாங்க. அதே மாதிரி நாம ஆண்களும் அப்பப்ப சமைச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டா அன்பும் வாழ்க்கையுடைய ஆனந்தமும் 2 மடங்கு ஆயிடும் மகாராஜா. நம்ம பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் மனைவிகளுக்கும் அக்கா தங்கச்சிகளுக்கும் இந்த உரிமை கூட கிடையாதா? இந்த விஷயமும் சரிதானே. இந்த உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தினது தப்புதான். அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கொடுங்க. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமை. இந்த பிரச்சனையில கூட நீங்க ஒரு நல்ல வாய்ப்பை பாத்தீங்க. அந்த பிரச்சனை மூலமாவே நீங்க எல்லாருக்கும் ஒரு படிப்பனைய கொடுத்திருக்கீங்க. நீங்க ரொம்ப திறமையானவர் பண்டிதர் ராமகிருஷ்ணா. எல்லாரும் எங்க யோசிக்க தவறாங்களோ அங்கதான் நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க. இனிமே இந்த கஷாயத்தை நாங்க வருஷம் வருஷம் பண்ணலான்னு இருக்கோம். அப்பதான் கணவன் கிட்ட இருந்து நிறைய அன்பு கிடைக்கும். எப்படியோ விஜயநகரத்தோடைய எல்லா பெண்களும் இந்த கஷாயத்தை செய்ய கத்துக்கிட்டாங்கல்ல, அதுவும் மகாராணி திருமலம்பா கிட்ட இருந்து. மகாராஜா, இந்த விஜயநகர பேரரசின் அரசர் கிருஷ்ணதேவராயராகிய நான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுறேன். இதுக்கப்புறம் இந்த நாட்டுல கஷாயம் செய்ய தடை விதிக்கப்படுகிறது. மொத்தத்துல கஷாயத்துக்கே தடை விதிக்கிறேன். இனி யாராவது கஷாயம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை நிச்சயம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்ன சரிதானே பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மகாராஜா கிருஷ்ணதேவராய, மகாராஜா கிருஷ்ணதேவராய, மகாராஜா கிருஷ்ணதேவராய.
எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேந்தேப்பா. எல்லாமே புரியணும்லாம் தேவையில்லை குண்டப்பா. என்ன சிரசாசனம் பண்ண விடு. அது எனக்கு புரியுது. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. ஆடையே புல்லு சாப்பிடுது, அப்புறம் புலியே ஆடு சாப்பிடுது. எல்லாமே அந்த சாமியுடைய படைப்புப்பா. புலி ஊனுண்ணி அதனால ஆட்டை சாப்பிடுது, ஆடு தாவர உண்ணி அதான் புல்ல சாப்பிடுது. இப்ப நான் யோகா செய்வா. ஒருவேளை தலைகீழ இருந்தா அப்ப ஆடு புலிய சாப்பிடுமா என்ன? எல்லாம் தலையிலாயிடும். ஆடு புளிய சாப்பிடறதா இருந்தா நம்ம அதை வீட்டுல வளர்க்க முடியாதுல்ல. ஏன்? ஐயோ குண்டப்பா, புளிய சாப்பிடுற ஆடு நம்மளையும் சாப்பிடுறோம்ல. ஓ, அப்படின்னா ஆடு நல்லது, புலி கெட்டதில்ல? இல்ல குண்டப்பா, இதுல நல்லது கெட்டதெல்லாம் எதுவும் இல்ல. அந்த அம்மன் எல்லா உயிரினங்களையும் இயற்கையோட சமநிலையை பாதுகாக்க தான் படைச்சிருக்காங்க. இங்க பாரு, தாவர உண்ணிகள் மூலிகைகளையும் செடி கொடிகளையும் சாப்பிடலனா இந்த உலகமே காடுகளால நிறைஞ்சிரும்ல. அப்புறம் ஊனுண்ணிகள் தாவர உண்ணிகளை சாப்பிடலனா உலகம் முழுக்க தாவர உண்ணிகள் நிறைஞ்சிடும். அதுங்க சாப்பிடறதுக்கு காடு கூட பத்தாம போயிடும். அதனால ஆடு தாவரம் உண்றதும் சரிதான், சிங்கம் புலி ஊனுன்றதும் சரிதான். இன்னொன்னு தெரியுமா, தாவர உண்ணியான பெண் புலிகளும் உண்டு. இத நீங்க சாரதாவை பார்த்து தானே சொல்றீங்க? சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க எப்படி இவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்க? ஏன்னா நான் தினமும் சிரசாசனம் பண்றேன். சிரசாசனம் பண்றதுனால மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். அதனால மூளை நல்லா வேலை செய்யும். நீயும் பண்ணு. போதும் குண்டப்பா, அடிக்கடி பற்ற போது மாத்த எனக்கு மூத வளரணும். குண்டப்பா, தலைகீழ நின்னாதான் அறிவு வரும்னா வவ்வால் தான் உலகத்திலேயே அறிவாளியா இருக்கும். அது நாள் முழுக்க தலைகீழ தானே தொங்குது. ராமா, வவ்வால் மாதிரி மாறிடாதீங்க. என்னத்த இன்னைக்கும் மியாவ் மியாவ் பூனை எல்லா பாலையும் குடிச்சிருச்சா? அம்மா, உங்க வாயில இருந்து தானே இப்ப பால் ஒழுகுது. நான் பூனைய விரட்டிட்டு இருந்தேன். அப்போ பூனையோட கால் பட்டு பால் எல்லாம் முகத்துல கொட்டிருச்சு. இப்ப வர வர பாலே சரியில்லை, ஒரே தண்ணியா இருக்கு. மியாவ் மியாவ். பூனைக்கு கூட அந்த பாலை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கோவத்துல பால் பாத்திரத்தை தட்டி விட்டு ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? நீங்க இப்ப சிரசாசனம் பண்றதை விட்டுட்டு தன ஆசனத்தை பத்தி யோசிங்க. இன்னைக்கு மாசத்தோட முதல் நாள். போன மாச பாலுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கணும்ல. நீங்க போய் காசு எடுத்துட்டு வாங்க. நான் போய் பால்காரங்கிட்ட பால் ஏன் இவ்வளவு தண்ணியா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கேன். வாங்க போலாம். தலைகீழ நிக்கிற என்ன எப்படி நேராக்குறதுன்னு இவளுக்கு தெரியும். மாசமே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பாலுக்கு, காய்கறிகளுக்கு, துணி துவைக்க, விறகுக்காரருக்கு, அதுக்கு இதுக்குன்னு வந்துட்டா. போலி. ஐயோ, இது போலி. போலியா? குருஜி, நீங்க சரியான ஏமாத்துக்காரன்னு ஒரு வழியா குருமாத்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. வர்ணமாலா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நான் கடவுள் இல்ல, கடவுள் இல்லம்மா. ஆனா நீ தான் என்ன திரும்ப திரும்ப கடவுள் கடவுள் கடவுள்னு சொன்ன. குருஜி, குருமாதாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு நாளா ஒரு ராட்சசன கடவுளா நினைச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தோன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. டேய் முட்டாள்களா, ஏன் இப்படி முட்டாள்தனமா உளறீங்க? கடவுள்ல பொய்யான கடவுள்னு இருக்காரா என்ன? சுவாமி, நீங்க 100க்கு 100 உண்மை. நீங்க சாக்ஷாத் நாராயணனோட வடிவம். நான் போலின்னு சொன்னது இந்த பாலை. என்னது போலியான பாலா? ஆமா சுவாமி, போலி. இது கலப்பட பால். அதனாலதான் உங்களுக்கு முறையான பாலாபிஷேகத்தை என்னால பண்ண முடியல. ஆனா உங்க அருளால இப்ப அதுக்கான தீர்வும் பிறந்துடுச்சு. தீர்வா? என்ன தீர்வு? நீங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பசுவை வாங்குங்க. அதுல இருந்து வர சுத்தமான பாலால உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். அப்பதான் உங்களோட அந்த இறை வடிவத்தை என்னால பார்க்க முடியும் சுவாமி. பசுவுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? பசுவுக்கு நான் என்ன பண்றது? எங்கிருந்து கொண்டு வருவேன்? வருணமாலா, இந்த பசு இருக்குல்ல, அது விலை அதிகமா? எனக்கு தெரியும் சுவாமி, நீங்க கிண்டல் தானே பண்றீங்க.
உங்களால ஒரு பசுவை வரவழைக்க முடியாதா? நீங்க புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சா ஒரு பசு இல்ல 100கணக்கான பசுக்கள் உங்களை தேடி வரும். இருங்க சுவாமி, நான் இப்ப வரேன். என்ன எடுக்க போயிருக்கா? தெரியாதே குருஜி. சுவாமி இந்தாங்க. என்ன இது? புல்லாங்குழல். புல்லாங்குழலா? என்ன பண்றது? வாசிங்க சுவாமி. வாசிக்கணுமா? நீங்க உங்க கிருஷ்ண அவதாரத்துல உங்களோட இசையால மயக்கன அதே புல்லாங்குழல். இதோட இசைய கேட்டு எத்தனையோ பசுக்கள் உங்களை தேடி ஓடி வரும். இப்போ எனக்காக வாசிங்க. வேணும்னா பாருங்க, கண்டிப்பா ஒரு பசுவாவது நம்ம வீட்டை தேடி ஆசையா ஓடி வரும். வர்ணமாலா, வர்ணமாலா, புல்லாங்குழல் வாசிச்சா பசுக்கள் வீடு தேடி வராதுமா. எனக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால தலையில தண்ணிய ஊத்தி என்ன வழி அனுப்பு. நான் அரசவைக்கு போனோம். அடம் பிடிக்கிறது ஒரு பக்தையோட உரிமை சுவாமி. நான் இப்போ சபதம் எடுத்துட்டேன் சுவாமி. இந்த வீட்டுக்கு ஒரு பசு வராத வரைக்கும் நீங்க ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க கூடாது. இந்த வீட்டுக்கு பசு வருதா இல்லையான்னு நானும் பாக்குறேன். அடக்கடவுளே, இவ உண்மையிலேயே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலே. நான் என்ன பண்ணுவேன்? தனிமணி, என்ன பண்றது? வர வர பால் தண்ணி மாதிரி இருக்கு. தயிர் கூட இப்பெல்லாம் மோர் மாதிரி இருக்கு. நெய் கூட சரியா வரவே மாட்டேங்குது. மியாவ் மியாவ். பூனைக்கு கூட பால் பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால பூனை பால் பாத்திரத்தை தட்டி விட்டுட்டு ஓடி போயிருச்சு. ஐயோ, என்னம்மா இது? காலையிலேயே நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, பூனைக்கான உணவு எலிதான். பால் நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு. ஐயோ, பூனை வேற வழி இல்லாம பால் குடிச்சா குடிக்கும். இல்ல இல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன். இப்பெல்லாம் எங்க பூனை பாலே குடிக்க மாட்டேங்குது. சரி, இப்ப உங்களுக்கு என்ன புதுசா ஒரு பூனை வேணுமா? கவலை விடுங்க, என்கிட்ட காசை கொடுங்க. பால் குறைவா இருக்கிறதால காசும் குறைவா தான் கிடைக்கும். ஐயோ, என்னம்மா இது? காலங்காத்தால இப்படி சிரிப்பு காட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இப்படி பாதி காசு கொடுத்தா நான் என்ன பண்றது? என் பசங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது? என் மாட்டுக்கு எப்படி தீவனம் போடுவேன்? முடியாது. காசு பாதி தான் தருவேன். பாலே நல்லா இல்ல. ஆஹா, மாதம் முழுக்க பால் கொடுத்தேன், பால் நல்லா இருந்துச்சு. ஆனா காசு கொடுக்கிற நேரத்துல பால் நல்லா இல்லையா? பால் சரியில்லையா இல்ல இங்க இருக்கிற ஆளுங்க சரியில்லையா தெரியல. பார்த்து பேசுங்க. இந்தாங்க தனத்தை பிடிங்க. எல்லாம் சரியா இருக்குங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. தனத்தை முழுசா வாங்கிட்டீங்களா? அப்ப பால் ஒழுங்கா கொடுங்க. அம்மாவும் சாரதாவும் பால் தண்ணியா இருக்குன்னு சொன்னா பால் தண்ணியா தான் இருக்கு. அவங்க ஏன் போய் சொல்ல போறாங்க? அதுவும் சரிதான். அம்மாவும் சாரதாவும் பால் தண்ணியா இருக்குன்னு சொன்னா அது உண்மைதான். ஆனா இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்ல. எல்லா பிரச்சனையும் எல்லா தப்புமே என் பசுவோடதுதான். பசுவோடதா? ஆமா, அது வர வர தீவனத்தை குறைவா சாப்பிடுது, தண்ணிய அதிகமா குடிக்குது. தண்ணிய அதிகமா குடிச்சிட்டு புல்ல குறைவா சாப்பிட்டா பால் தண்ணியா தானே இருக்கும். சரிங்க, நான் வரேங்க. நன்றி நன்றி. கேட்டியா சாரதா? பசு தண்ணி நிறைய குடிக்குதா, அதனாலதான் பால் தண்ணி ஆயிடுச்சா? இப்படி எங்கேயாவது நடக்குமா? இல்ல இல்ல, பொய் சொல்றான். அவன் நிச்சயமா பால்ல தண்ணி கலந்திருக்கான். அதனாலதான் பால் நல்லாவே இல்ல. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த பால்காரனுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும். மணி மணி, நாம குருஜியோட உற்சாகத்தை அதிகப்படுத்தி ஆகணும். குருஜி குருஜி, இன்னும் சத்தமா புல்லாங்குழல ஊதுங்க. அப்பதான் பசு உங்ககிட்ட வேகமா வரும். அட குருஜி, என்ன அற்புதமா வாசிக்கிறீங்க. என்ன சொரம், என்ன லயம், என்ன சொரணம். ஆகா, வாசிங்க வாசிங்க. நான் இனிமையா வாசிக்கிறேன்ல. ரொம்ப அருமையா வாசிக்கிறீங்க குருஜி. இன்னும் இனிமையா வாசிக்கிறேன். இந்த கிழவன் வாசிச்சா நாய் கூட கிட்ட வராது. வாசிங்க குருஜி, வாசிங்க வாசிங்க. அற்புதம் அற்புதம் குருஜி, அற்புதம். அப்படிதான்
வேகமா எப்படி வாசிக்க? ஏற்கனவே வேகமா தானே வாசிக்கிட்டு இருக்க. கவலைப்படாத, வந்துரும் வந்துரும், பசு வந்துரும். ஐயோ குருஜி, வந்துரும் இல்ல, அங்க பாருங்க உண்மையாவே வந்துருச்சு. காளமாடு வந்துருச்சு குருஜி, ஓடுங்க சீக்கிரம் ஓடிடுங்க, இல்லனா மாடு முட்டிர போகுது. ஓடு 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 ஓடு. கடவுளே, எங்களை காப்பாத்து. எழுந்துரு எழுந்துரு, துரத்துதே. போ போ போ. தனிமணி, இது என்னது? பெருசா ஒண்ணும் இல்ல குருஜி, மாட்டு சாணம் தான். மாட்டு சாணமா? குருஜி, நீங்க எப்படியாவது பசுவை புடிச்சே ஆகணும், இல்லனா உங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. இன்னைக்கு நீங்க மாட்டு சாணத்துல விழுந்திருக்கீங்க, நாளைக்கு எந்த சாணத்துல விழ போறீங்கன்னே தெரியல. இது என்னது கடவுளே? குருஜி, நான் என்ன சொல்றேன்னா ஏதாவது பண்ணுங்க, யோசிங்க யோசிங்க. பசுவை வர வைக்க என்ன பண்ண போறீங்க? நான் வெறும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட சேவக. இனி அவர்கிட்ட பசுதானம் வாங்குறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டாகணும். குருஜி, ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. நீங்க இப்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க குருஜி. அப்படியா? கிட்ட வாங்க. யோசிலாமா யோசி. என்ன யோசிக்க? அதான் இந்த பசு பிரச்சனை தான். பசு இல்லைன்னா நம்ம எப்படி பால் குடிக்குது? பால் குடிக்கலன்னா மூளையே வேலை செய்யாதே. யோசிலாமா யோசி. வாய் மூடிக்கொண்டப்பா. யோசனை பண்ணா பசு வந்துருமா? பசு வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட செல்வம் இருக்கா என்ன? அப்புறம் பசுக்கு போட வைக்கோல்லாம் வேணும்ல. பசு இல்லாத பண்டிதர் எப்படிப்பட்டவன்னு தெரியுமா? ரெக்கை இல்லாத பறவை மாதிரி, நீர் இல்லாத மழை மேகம், வால் இல்லாத குரங்கு மாதிரி. இல்லம்மா, நான் என்ன? பசுவோட உடம்புல 30 முக்கோடி தேவர்களும் தேவிகளும் வசிக்கிறாங்க. பசுவோட பால், சாணம், அப்புறம் கோமியம், நெய் எல்லாத்துலயும் அமிர்த மாதிரி குணம் இருக்கு. அதனால நீ பசு வாங்கிட்டு வந்தே ஆகணும். சரி, ஒருவேளை நான் பசு வாங்கிட்டு வரலனா என்ன ஆகுமா? அட அம்மா, விடுமா அம்மா. இனி இந்த வீட்டுக்குள்ள நீ பசுவோட தான் நுழையணும், இல்லனா வரவே வேண்டாம். ராமா, ஏதாவது யோசிச்சாகணுமே. இனி பசு இல்லாம வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. ஐயோ, நான் பசுக்கு எங்க போறது, என்ன பண்ணுவேன்? மகாராஜா கிருஷ்ணதேவராயர்கிட்ட கேளு. மகாராஜா தான தர்மத்துல சிறந்தவர் தானே. இனி ராஜா கிருஷ்ணதேவராயர்கிட்ட இருந்து பசுவை தானமா பெற ஏதாவது திட்டம் போடு. யோசி ராமா, யோசி. மகாராஜா கிட்ட எப்படி தானம் கேட்க போற? ஆஹா, சரி சரி, என்னை யோசிக்க விடு. எப்ப நான் யோசிக்கணும்னு நினைச்சாலும் அந்த சாணம் ஞாபகத்துக்கு வருது. அட கடவுளே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. மகாராஜா கிட்ட பசுவை தானமா எப்படி கேக்குறது? மகாராஜா கிருஷ்ணதேவராய மகாராஜா கிருஷ்ணதேவராய மகாராஜா கிருஷ்ணதேவராய. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் தானம் கொடுக்கறதுக்கான பொருட்களை கொண்டு வர சொல்லுவேன். ஆகட்டும். தனிமணி, நம்ம மகாராஜாவுக்கு ஞான திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தானம் தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. மகாராஜா தானம் கொடுக்க பொருளை தான் வாங்க சொல்றாரு, பசுவை இல்ல. தானமா? மகாராஜா என்ன தானம் கொடுக்க போறாரு? எதை வேணா கொடுக்கட்டும். நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உனக்காகவும் தானம் கேளு ராமா. சரி சரி, ராஜாவே தானம் கொடுக்கறத பத்தி பேசிட்டார்ல.
இந்த எல்லா பொருட்களையும் பண்டிதர்களுக்கு தானம் கொடுக்க தான் கொண்டு வர சொன்னேன். பண்டிதர்களுக்கு தானம் கொடுக்கிறது ஒரு அரசரோட கடமை. அதனால நாட்டோட வளங்கள் அதிகரிக்கும். ஆமா. பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, அடேங்கப்பா, மகாராஜா எனக்கு தான் தானம் தர போறாரா? குருவே, சொல்லுங்க மகாராஜா. மகாராஜா எனக்கும் தானம் கொடுக்க போறாரா? கூடவே பசுவையும் கேட்டு வாங்கணும். என் அம்மாவின் ஊர் பண்டிதர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் என் கையால தானம் கொடுக்கறது என்னுடைய வழக்கம். அது தெரியும் மகாராஜா. அதனாலதான் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் இங்க கொண்டு வர சொன்னேன். என் அம்மாவின் ஊரை சேர்ந்த பண்டிதர்கள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டுக்காக பூஜை பண்றாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணாவும் குருவும் 2 பேரும் சேர்ந்து இந்த பொருட்களை பரிசோதிங்க. இதுல ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க. அந்த குறைய நான் சரி செஞ்சிடுறேன். மந்திரியாரே. மகாராஜா. எலி எலி, ஐயோ எலி. மகாராஜா, மகாராஜா, எலி எலி மகாராஜா. மந்திரியாரே, என்ன இது? எலி மகாராஜா. எலின்றது எனக்கும் தெரியுது, ஆனா இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அது தெரியாது மகாராஜா. போயிடு. குருஜி, காப்பாத்துங்க. அமைதியா இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அங்க பாருங்க, உங்க காலு கீழ. அமைதி. மகாராஜா, எலியெல்லாம் ஓடுதுங்க. குருவே, எலி இருக்குன்னு எனக்கும் தெரியும். எலி வந்திருக்க கூடாதுதான், ஆனா அதுக்காக சிரிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அது வந்து எலி எலி மகாராஜா, எலி. குருவே, நான் அமைதியா இருக்க சொன்னேன், நீங்க தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. எலி மகாராஜா, மகாராஜா எலி. குருவே, அமைதியா இருங்க, சிரிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. மகாராஜா, குரு வேணும்னே சிரிக்கல, எலிதான் சிரிக்க வைக்குது. அது அவரோட ஆடைக்குள்ள போயிடுச்சு. குருவே, நீங்க எலிய பார்த்து பயப்படுற மாதிரி நீங்க குதிக்கிறதுனால எலியும் உங்களை பார்த்து பயப்படுது. அதனாலதான் உங்க உடைக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடுது. நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க. எலி தானாவே வெளியில போயிடும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. போயிடுச்சு. ஆமா ஆமா, எலி போயிடுச்சு. எல்லா எலியும் போயிடுச்சு. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, உங்க எல்லாருடைய செயல்களையும் பார்த்து. எலிய பார்த்ததும் நம்மளுடைய அரசவை அப்படியே பயத்துல பதறி போச்சு. எல்லாரும் பயந்துட்டீங்க. அப்ப நீங்க எல்லையில எதிரிகளுக்கு முன்னாடி நின்னா என்ன ஆவீங்க? மந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. இந்த எலிகள் எல்லாம் எங்க இருந்து வந்தது? எல்லா பொருட்களையும் நாசம் பண்ணிடுச்சு. மகாராஜா, அது வந்து அப்படி நம்ம நாட்டுல என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்க. இவ்வளவு எலிகள் வந்திருக்கு, நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்லா தூங்குறீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, நீங்க இந்த எலிகளை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் நம்ம மான தப்பிடுச்சு மகாராஜா. நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எலிகளால உங்களோட துணிகள் எல்லாம் அவுந்திருக்குமா? வாய முடுங்க முட்டாள்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, தெளிவா சொல்லுங்க, எதை வச்சு மானம் தப்பிடுச்சுன்னு சொல்லுங்க. மகாராஜா, நான் இந்த நாட்டோட விஜயநகரத்தோட உங்களோட மான மரியாதையை பத்தி தான் பேசுனேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த பொருட்கள்லாம் உங்க அம்மா ஊருக்கு போயிருந்துச்சுன்னா, உங்க அம்மா ஊருக்கு இந்த பொருட்களோட எலிகளும் போயிருந்ததுன்னா அப்புறம் என்ன ஆயிருக்கும்? அப்ப உங்களோட விஜயநகரத்தோட மான மரியாதையே போயிருக்கும்ல. நீங்க சொல்றதும் சரிதான் ராமகிருஷ்ணா. மந்திரியாரே,
மகாராஜா. புதிய பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே பண்ற மகாராஜா. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க சீக்கிரம். ராமா, என்ன யோசிக்கிற? இதான் சரியான வாய்ப்பு. எலி பேரை சொல்லி தானத்தை பத்தி பேசு. எலி பேரை சொல்லி தானத்தை பத்தி அது எப்படி? இதெல்லாம் யோசிக்க வேண்டியது உன் வேலை ராமா. புத்திசாலி பண்டிதர் ராமகிருஷ்ணன் நீதான், நான் இல்ல. மகாராஜா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லுங்க. மகாராஜா, எலி இங்க இருந்து போயிடுச்சு. ஆனா நம்ம நாட்டுல தானே இருக்கு. இப்படியே இருந்துச்சுன்னா எல்லா பொருட்களையும் கடிச்சு நாசம் பண்ணிடும். தானம் கொடுக்க போற அடுத்த பொருட்களையும் கெடுத்துருமே. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எலிய துரத்துற திட்டம் மகாராஜா. கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு இத்தனை எலிகள் வந்ததுக்கே நம்ம அரசவையே ஆடி போச்சே. நாளைக்கு இந்த எலிகளோட எண்ணிக்கை அதிகமானா 2 மடங்கு 4 மடங்கு ஏன் 100 மடங்கு ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும் மகாராஜா? அப்புறம் என்ன ஆகும்? ஊர்ல பெரிய பிரளயமே ஏற்படும் மகாராஜா. முதல்ல இந்த எலிகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லா பொருட்களையும் கெடுத்துரும். ஒருவேளை நாட்டோட கஜானாக்குள்ள நுழைஞ்சு தனங்களை கூட அழிச்சிரும். அதுக்கப்புறம் எல்லா வீடுகளையும் வேட்டையாட ஆரம்பிச்சிரும். வீடுகள், மாளிகைகள் எல்லாமே நாசமாயிடும். அதோட நம்ம நகரத்தோட நிம்மதியே போயிடும் மகாராஜா. அதுக்கப்புறம் நம்ம நாடு முழுக்க பிரளயம் தான் நடக்கும். அப்படி பிரளயத்துல யாரெல்லாம் தப்பி பாதுகாப்பான இடத்துல போய் ஒதுங்குறாங்களோ அப்ப இந்த எலிகள் அங்க போய் அவங்க உடைகளுக்குள்ள நுழைஞ்சிரும் மகாராஜா. ஆமா, இல்ல 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 மகாராஜா, அப்படி எல்லாம் நடந்துடக்கூடாது. என்னால தாங்க முடியாது, என்னால தாங்கவே முடியாது மகாராஜா. இந்த எலிகளை துரத்த உடனடியா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா இதுக்கு என்ன தீர்வு? ஏதாவது ஒரு நல்ல தீர்வை பண்ணி எலிகளை மொத்தமா முடிச்சிடணும் மகாராஜா. என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு மகாராஜா. சொல்லுங்க குருவே. மகாராஜா, நாடு முழுக்க பூனைகளை வளர்க்கணும். பூனைகளா? பூனையா? அந்த பூனையை வளர்த்தா அந்த பூனை இருக்குல்ல, அந்த எலிகளை கொன்னுடும். அது எல்லாத்தையும் சாப்பிட்டு எலிகளை அழிச்சிரும். ஆமா மகாராஜா, நான் என்ன சொல்றேன்னா ஒரு பூனையை வாங்கி எங்களுக்கு எல்லாருக்கும் தானம் கொடுத்துருங்க. எல்லார் வீட்டுக்கும் பூனை வந்துருச்சுன்னா எலி தானாவே அழிஞ்சிரும். ஆமா மகாராஜா, பூனை பாலை குடிக்கும்ல, அதனால பூனை மட்டும் இல்லாம பூனையோட சேர்த்து பசுவையும் கொடுத்துருங்க. பாலை குடிச்சா பூனைக்கு பலம் வந்துரும். எலிய விரட்டி புடிச்சு சாப்பிட்டுரும். அப்புறம் எல்லாம் அழிஞ்சிரும். இது நல்ல தீர்வு மாதிரி தான் தெரியுது மகாராஜா. சரி, உங்க எல்லாருக்குமே நான் ஒரு பூனையை கொடுக்க சொல்றேன். கூடவே ஒரு பசுவையும் கொடுக்க சொல்றேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அந்த பசுவோட பாலை பூனை மட்டும் தான் குடிக்கணும். அப்பதான் அந்த பூனைகள் நல்லா வளர்ந்து எலிகள் எல்லாத்தையும் வேட்டையாடும். சரி மகாராஜா. அதுக்கு ஆதாரமா 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்க பூனையை தூக்கிக்கிட்டு இந்த அரண்மனைக்கு வரணும். யாரோட பூனை நல்லா வளர்ந்துருக்கோ அதோட உரிமையாளருக்கு நான் சிறப்பு பரிசா ஒரு வைர மாலையை வழங்குவேன். யாரோட பூனை வளராம அப்படியே இருக்கோ, அதுவும் மெலிஞ்சு போயிருக்கோ, அந்த உரிமையாளருக்கு தண்டனையும் கொடுப்பேன். என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது சரிதானே? சரிதான் மகாராஜா, சரிதான். அருமை. மந்திரியாரே. மகாராஜா, அரசவை உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு பூனையும் அதோட சேர்த்து அப்படியே ஒவ்வொரு பசுவையும் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. உங்களோட கட்டளைப்படியே இதை நான் நிறைவேற்றுறேன் மகாராஜா. என்ன குருவே, எப்படி இருக்கு? நீங்க உங்களுக்கு வெறும் பசுதானே வேணும்னு நினைச்சீங்க. ஆமா, அதான் கிடைச்சிருச்சு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கிடைச்சது. பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த முறை என்னுடைய மூளை ஒன்ன விட வேகமா செயல்பட்டுச்சுல. எங்க செயல்பட்டுச்சு குருவே? மகாராஜா பசுவை கொடுத்துட்டாரு, ஆனா சேவை பண்ணதான் சொல்லியிருக்காரு. நீங்க பசுவையும் பூனையையும் வளர்க்க போறீங்க, ஆனா பாலை குடிக்க போறது இந்த பூனை மட்டும்தான். 1 மாசத்துக்கு அப்புறம் எல்லாரும் மகாராஜா கிட்ட பூனையை காட்டணுமே. ஐயோ ராமா, சின்னதா யோசிக்கிறீங்க, பெருசா யோசிக்க மாட்டீங்களா? போங்க, உங்க பசுவையும் பூனையையும் கூட்டிட்டு போங்க. போங்க. வரேன் குருவே. பத்திரமா போங்க. அட அறிவு கெட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் கவனம் அந்த வைரமாலை மேல தான் இருக்கு. இந்த பூனை பசு எனக்கு பொருட்டே இல்ல. புரிஞ்சுதா அல்ப புத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணா? வா வா.
என்னால நம்பவே முடியல. உண்மையா பசுவோட வந்துட்டீங்க? இதெல்லாம் என் பிரார்த்தனையோட பலன்தான். ஏன்னா அம்மன் கோயிலுக்கு போய் நான் தான் வேண்டிக்கிட்டேன். அதனாலதான் வர வழியிலேயே இப்படி நமக்கு பலன் கிடைச்சிருச்சு. சரி சரிம்மா, பசு வந்த பெருமையை நீங்க எடுத்துக்க போறீங்களா? உனக்குன்னு ஒரு கடுமையான சவால் வர வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட. ஆனா இன்னைக்கு பசுவோட வந்து நீ ரொம்ப நல்ல வேலையை செஞ்சுட்ட. எங்க அதை விட ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமா? பால்காரருக்கு பாடம் புகட்டுவேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான். வாங்க வாங்க, அந்த பால்காரருக்கு பாடம் புகட்டலாம் வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.